धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो स्थित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमश्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ॐ शकला भवतु शकलं भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு முதலாக பார்க்க போகக்கூடிய யூனிட் நம்பர் 1ல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பார்க்க போகிறோம். இதில் நான் சில இடத்துல வந்து ப்ளூ கலரில் டார்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்மளுடைய கொஸ்டின் ஆஸ்பெக்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அதில் ஒரு 4 ஏரியா இருக்குது. அதில் ஒன்று தான் பார்க்குறேன் இப்போ. மீனிங் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் கல்ச்சர், ஃபிசிக்கல் ட்ரைனிங், எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த பார்ட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாம் இந்த ஏரியாவுக்கு. இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எஜுகேஷனல் ப்ராசஸ் அப்படிங்கிறது மீனிங். அப்படின்னா என்னென்னா, ஒரு எஜுகேஷனல் ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அதில் ஒரு பார்ட்டு தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. அதனால தான் எஜுகேஷனையும் ஃபிசிக்கல் எஜுகேஷனையும் தனியாக பிரிக்க முடியாது. இந்த ப்ளூ கலரில் நம்ம டார்க் பண்ணியிருக்கோம்ல வேர்டிங்ஸு, இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் தமிழோ இங்கிலீஷோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். இன்டெக்ரல் பார்ட்னா எஜுகேஷனல் ப்ராசஸ், அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், 1 by 1 தொட்டு வந்துட்டே இருக்கும். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்கிறோம். அதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் எதுக்காக உள்ளதுன்னா ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட். இந்த ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, முழுமையான வளர்ச்சி. ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோசியல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய எய்மாவே சொல்லுவோம். அது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட், ஹோல்சம் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கொஸ்டினில் ரிப்பீட்டடான வார்த்தைகள். நமக்கு அடுத்து உங்களுக்கு நான் எம்சிக்யூ வச்சுருக்கேன். அந்த எம்சிக்யூ வரும்போது உங்களுக்கு அது தெரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா நீங்கள் மறக்க முடியாத வார்த்தை எந்தெந்த வார்த்தைனா, இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிற வார்த்தையை மறக்கக்கூடாது, ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தையை மறக்கக்கூடாது, இது கூட ஹோல்சம் டெவலப்மெண்ட் ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 வார்த்தையும் ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா நீங்கள் மறக்கக்கூடாத வார்த்தை. நான் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா நம்ம 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை உங்களுக்கு. இன்டெக்ரல் பார்ட் 1, ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் 2, ஹோல்சம் டெவலப்மெண்ட் 3. இது 3 வார்த்தை மறக்கக்கூடாது. இந்த ஏரியாவில் இருந்து கொஸ்டின் கேட்டால் இது தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியாது. இப்போ நடத்தக்கூடிய இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த 3 வார்த்தைகள்ல இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது எதை கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஃபிசிக்கல் எஜுகேஷன் எதை கான்ட்ரிபியூட் பண்ணுது? இதெல்லாம் கான்ட்ரிபியூஷன். இது எதை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும்தான் நம்மளுடைய சென்ஸில் இருக்குது. நம்ம உடற்கல்வியல் துறையில் படிக்கக்கூடியவங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம உடம்பை மட்டும்தான் இது வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்போர்ட்ஸை நம்ம சொல்கிறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. மென்டல்லாம் என்னது? நம்மளுடைய அறிவு. எமோஷனல், நம்ம நடந்துக்கிற விதம். சோசியல், நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறோம் அப்படிங்கிறது. மாரல், நம்மளுடைய குட் குவாலிட்டிஸ். இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுனா ஃபிசிக்கல் எஜுகேஷன். உடற்கல்வியியல் துறை அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் டெவலப் பண்ணுது, மென்டலையும் டெவலப் பண்ணுது, எமோஷனல் டெவலப் பண்ணுது, சோசியலையும் டெவலப் பண்ணுது, தென் மாரல் டெவலப்மெண்ட் இதையும் டெவலப் பண்ணுது.
இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட்னு பேர். நம்ம மேல படிச்சோம்ல அந்த வார்த்தை ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை, இது எல்லாத்தையுமே சேர்ந்து உள்ள ஒரு கலெக்டிவான வேர்டுக்கு பேர் தான் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் அல்லது ஹோல்செல் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ உடற்கல்வியல் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டை பற்றி கிடையாது, உடம்பை பற்றி மட்டும் கிடையாது. உடம்பு, மனது, சமுதாயம், நம்மளுடைய குண குண குணங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் ஒட்டுனதுக்கு பேர் தான் உடற்கல்வியல் துறை அப்படின்னு சொல்றோம் நம்ம. மாடர்ன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. மாடர்ன் பிசிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். இது ஒரு முக்கியமான வார்த்தை. ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஹோலிஸ்டிக்னா எல்லாத்தையும் சேர்ந்த கொடுக்கக்கூடிய ஒரு, இப்போ மிக்சர் ஜூஸ்ன்னு சொல்றோம்ல. மிக்சர் ஜூஸ்னா என்ன சொல்றோம் நம்ம, மிக்சர் ஆயிருக்கு எல்லா பழங்களையும் போட்டு அடிச்சு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி உள்ளதுதான் உடற்கல்வியல். அதான் அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், எல்லா நல்லதையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கல்வி, அது ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். அதுதான் சொல்றாங்க. எதுக்காக? ஹெல்தி, ஆக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் சிட்டிசன். நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஹெல்த் மட்டும் கிடையாது, நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, அதே சமயத்தில் ப்ரொடக்டிவ், நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து, இது எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இப்போ பிசிக்கல் எஜுகேஷனுங்கிற வார்த்தையிலிருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 4 வார்த்தை, முக்கியமான வார்த்தை நீ மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஒன்று இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எஜுகேஷனல் ப்ராசஸ் அப்படிங்கிற வார்த்தை, ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை, ஹோல் ஸ்டெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை. இது 4மே பிசிக்கல் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதனால தாண்டி உங்களுக்கு இந்த ஏரியாவில் கேள்வி கேட்க முடியாது. இது நாளை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன்னா நம்ம இனிமே விளையாடுறது மட்டும் நினைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்ந்தது பேர் தான் பிசிக்கல் எஜுகேஷன். யாரும் இப்போ எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஆனா பிபிடி தெரியலீங்களா? இல்ல வேர்டு தெரியுதா தெரியலையா? புரியல. என்னோட ஸ்கிரீன்ல பேச தெரியுது. இல்ல வேர்டு தெரியலையா? யாருக்கு தெரியல வேர்டு? ஆனா எனக்கு தெரியும் சார். இல்ல உங்களுக்கு நெட் கம்மியா இருந்துச்சுன்னா, ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா தெரியாது. மத்தவங்களுக்கு தெரியுதா சார்? சார் தெரியுது சார். தெரியுதா? தெரியுது. ஓகே. தெரியுது. இது உங்களுக்கு ஓகே, விசிபிள்னு போட்டுருக்காங்க. ஓகே. இப்போ நான் முடிக்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் முடிச்ச பின்னால கேளுங்க. சரியா? நான் இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷனோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெஃபனிஷனில் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா, சார்லஸ் ஏ பச்சர் 1979, இதை மனப்பாடம் பண்ணி இப்போ எழுதிக்கங்க அந்த வார்த்தையை. ஒரு 4 பேர் நான் சொல்கிறேன். சார்லஸ் ஏ பச்சர், இது 2-3 டெஃபினிஷன்ல சொல்லுவாங்க. பூக்கர்ம்பாங்க, பூச்சர்ம்பாங்க. சார்லஸ் ஏ பூச்சர், இவருடைய டெஃபினிஷன் முக்கியமான டெஃபினிஷன் 1979ல. நீங்கள் எந்த புக் எடுத்தாலும் இவருடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் புக்கே இருக்குது. பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் புக்குடைய புக் இருக்குது. இவர் தான் ஆத்தர். அந்த புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸே எடுப்பாங்க. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாமே 3 புக்கில் இருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டோட்டல் எஜுகேஷனல் ப்ராசஸ். மேலே ஒரு வார்த்தை பார்த்தோம் நம்ம. அந்த வார்த்தையை கோட் பண்ணது யாருன்னா சார்லஸ் ஏ பச்சர் 1979ல். இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷனல் ப்ராசஸினுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட், ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா சார்லஸ் ஏ பச்சர். இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இது முக்கியமான டெஃபினிஷன். அப்போ என்ன சொல்றாங்க, பிசிக்கல் எஜுகேஷனோட எய்ம் என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி அண்ட் சோசியலி ஃபிட் சிட்டிசன் த்ரூ எது வழியா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி வழியா நம்ம பிசிக்கலாகவும், மென்டலாகவும், எமோஷனலாகவும், சோசியலாகவும் ஃபிட் சிட்டிசன் ஆகணும். எது வழியானா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிசிக்கல் எஜுகேஷன்ங்கிறது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டோட்டல் எஜுகேஷனல் ப்ராசஸ். ஒரு கல்வியினுடைய முழு செயல்பாடுகளில் உடற்கல்வி அப்படிங்கிறது ஒரு
மையப்பகுதி அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அடுத்தது ஜேபி நேஷ், இவரும் ரொம்ப ஃபேமஸ். இவருக்கும் 2 வருஷம் தான் வித்தியாசம். இவர் வந்து நேஷ் வந்து முன்னால் வந்துட்டாரு, அவருக்கு பின்னால் அவர் வராரு. 14 இயர்ஸ் பேக் டு 44 இயர்ஸ் பின்னால் வராரு ஜேபி நேஷ். இவருடைய ஒரு புக் இருக்கு, பழைய புக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன மீன் பண்றாருன்னா, டீல்ஸ் வித் அ லார்ஜ் மசில் ஆக்டிவிட்டி. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 1951ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் மசில் ஆக்டிவிட்டியை பற்றி படிக்கக்கூடிய பாடத்துக்கு பேர் தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா இது எப்போ இருந்து வந்திருக்கும், மிலிட்ரியிலேருந்து வந்துச்சு. மிலிட்ரி ட்ரில் அப்படிங்கிறது தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, உடற்கல்வியியல் அப்படிங்கிறது லார்ஜ் மசில் ஆக்டிவிட்டி. லார்ஜ் மசில்னா எது? நம்முடைய குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், கேஸ்ட்ரோக்னீமியஸ், ட்ரெபீசியஸ், ட்ரைசெப்ஸ் சொல்லாமல் இந்த மாதிரி மசில்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷனுக்கு பேர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1951ல் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவர் ஜேபி நேஷ். ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, 1979ல் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்ட் எஜுகேஷனுடைய ஒரு முக்கியமான பகுதி ஆயிடுச்சு. வெறும் விளையாட்டாக இருந்தது, எஜுகேஷன்லேயே ஒரு முக்கிய பகுதியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஏஆர் வைமன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன் த்ரூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலியமா ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறோம். நான் உடற்கல்வி சொல்லித்தரது மூலியமா நான் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன், உடற்பயிற்சி சொல்லித்தரேன், அது மூலியமா நான் எஜுகேஷன் சொல்லி தந்தேன்னா அதனால அது பேர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜம்ப் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இந்த ஜம்ப்னு சொல்லி தர்றது மூலியமா நீங்க அவனுக்கு என்ன சொல்லி தர போறீங்க? ஒரு எஜுகேஷன் நான் சொல்லி தந்தேன்னா, நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, நீங்க வந்து கிராவிட்டிக்கு அதிகமா வெளியில வரணும், எவ்வளவு பவர் கொடுக்குறீங்க, இப்படிலாம் நம்ம எஜுகேஷனை பத்தி சொல்லி வந்தோம்னா அது பேரு பிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வியியல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து நிக்ஷான் அண்ட் காக்சன்ஸ் பாருங்க 1963ல சொல்லியிருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் மூவ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிலேட்டட் ரெஸ்பான்சஸ். இது எல்லாத்தையுமே தமிழில் நான் எடுத்து வச்சிருக்கேன், தமிழில் பின்னால் தாரேன் நான். ஆனால் இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு இங்கிலீஷ்லேயே கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலன்னு நீங்கள் கேளுங்க, நான் தமிழில் திருப்பியும் சொல்கிறேன். இண்டிவிஜுவல்ஸ் மூவ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிலேட்டட் ரெஸ்பான்சஸ். ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்னன்னா, இண்டிவிஜுவலுடைய மூவ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ், நான் வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறேன், எவ்வளோ தூரம் விளையாடுறேன், எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், இதை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனுக்கு பேர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 4 டெஃபினிஷனும் முக்கியமான விஷயங்கள். 4 ஆத்தர் பேர் சொல்லியிருக்கோம். சார்லஸ் ஏ பெச்சர் சொல்லியிருக்கோம், ஜேபி நேஷ் சொல்லியிருக்கோம், ஏஆர் வைமன் சொல்லியிருக்கோம், நிக்சான் அண்ட் காக்சன்ஸ் சொல்லியிருக்கோம். அன்மியூட் பண்ணிக்கங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் நம்ம 4 விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி ஒரு 5 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகளை சொல்லியிருக்கேன், திருப்பி ரிமெம்பர் பண்ணுறேன். இன்டெக்ரல் பார்ட் சொல்லியிருக்கேன், ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஹோல்சம் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்க சொன்னக்கூடிய ஆத்தர் சொல்லியிருக்கோம், 4 ஆத்தர் பேரை பார்த்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ மாடர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுது, அங்கே பார்த்ததே தான் இங்கேயும் சொல்கிறோம். நம்ம மாடர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெவலப் பண்ணணும், மென்டல் ஹெல்த் டெவலப் பண்ணணும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மேட்ச் விளாட்றேன், லூஸ் பண்ணிட்டேன் இல்லை வின் பண்ணிட்டேன், எனக்கு இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா பண்ணும். ஒரு கொஸ்டின் கேட்கலாம் உங்களுடைய டிஆர்பிலே உங்களுக்கு டஃபாக கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் தி பிரைமரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் அது டெவலப் பண்ணுங்கிறது உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் எங்கடா ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸே காணாம, எக்ஸசைஸுங்கிற வார்த்தையே காணாம அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டிருக்கேன். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, நம்மளுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஆக்குறதும் உடற்கல்வி. அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம். மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது, நமக்கு வந்து அது ஈஸியாக எடுத்துக்கிறது காரணம் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு இருக்கிறது. தென் சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட்.
நம்ம எல்லாரும் கூடயும் இணைஞ்சு விளையாடுறோம். அது பேரு சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். நிறைய குறை எது இருந்தாலும் பார்க்கறதில்ல. நம்ம சேர்ந்து விளையாடுறோம். எல்லாரையும் அரவணைச்சு போறோம். அதனால அது பேரு சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் மாரல் அண்ட் எத்திக்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல தாண்டி நம்ம விளையாடுறது கிடையாது. தப்பாவும் விளையாடுறது கிடையாது. அந்த ரூலுக்குள்ளேயே தான் விளையாடுறோம். இதெல்லாம் வந்து மாரல் அண்ட் எத்திக்ஸ்க்கு கீழ வரக்கூடியது. தென் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். நம்ம என்ன செய்றோம்? சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? எவ்வளவு சாப்பிடணும்? உடம்ப எப்படி வச்சுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அதெல்லாம் சேர்ந்தா தான் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் நாட் ஒன்லி பிளே, நாட் ஒன்லி எக்ஸர்சைசஸ். இது எல்லாம் சேர்ந்திருக்கு. அதனால தான் நம்ம அது பேரு ஹோல்சம் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஹார்மோனியஸ் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்றோம். சரி. இதுல பிசிக்கல் எஜுகேஷன்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் போட்டிருக்கேன்ல, இப்படிலாம் தான் இருக்கும். பிசிக்கல் எஜுகேஷன்ல இதெல்லாம் வருமா? வராதான்னு கேள்வி இருக்கலாம். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. அத்லெட்டிக்ஸ் இருக்கு. யோகா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்ப. இந்த டான்ஸ் அண்ட் ரிதமிக் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணக்கூடிய டான்ஸ். ஆக்சுவலி பழைய நீங்க டெஃபினிஷன்ல பார்த்தீங்கன்னா, டான்ஸே இருக்கும். ஆஃபர்டு ஃபர்ஸ்ட் டான்ஸை வச்சு தான் வந்தது. ஸோ டான்ஸ் அண்ட் ரிதமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து இந்த மலையேற்ற பயிற்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். தென் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒரு ஹாபியா ஏதாவது பண்றோம். அது மாதிரி ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் நம்ம சப்ஜெக்டே படிக்கிறோம். ஹெல்த் எஜுகேஷன்ல இந்த டிசீசஸ், கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அப்புறமாட்டி ஃபர்ஸ்ட் எய்டு பத்தி படிக்கிறோம், நியூட்ரிஷன் பத்தி படிக்கிறோம், உடம்பை எப்படி வச்சுக்கணும்னு படிக்கிறோம், பாடி காம்போசிஷன் படிக்கிறோம். இதெல்லாம் ஹெல்த் எஜுகேஷன்ல வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா பிசிக்கல் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ நம்ம உடற்கல்வியியல் அப்படின்னா வெறும் விளையாட்டு மட்டும், வெறும் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது பேர் தான் பிசிக்கல் எஜுகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போக போக இதை வச்சு தான் நமக்கு சப்ஜெக்ட் தெரியும். இது எல்லாத்தையும் சேர்ந்து படிச்சோம்னா தான் பிசிக்கல் எஜுகேஷன் பத்தி படிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பிசிக்கல் எஜுகேஷனை பத்தி தெரிஞ்சது மட்டும் இன்னைக்கு போதும். கிட்டத்தட்ட வந்து ஒன் வேர்டை நம்ம பார்த்தோம்னா ஒரு 15 ஒன் வேர்டுக்கு மேல இதில் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் நேரம். நம்ம ஒரு கான்செப்ட் பிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி படிச்சிருக்கோம். இதுக்கடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு 2 மினிட்ஸ் இங்க வரேன். எவாலுவேஷன் மெஷர்மெண்ட்னு ஒரு யூனிட் இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் யூனிட்டை. நான் திருப்பி ஷேர் பண்றேன். எவாலுவேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்னு ஒரு யூனிட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னா ஃப்ரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. நீங்க இப்போதைக்கு என்ன மனப்பாடம் பண்றீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட் எந்த கேமுக்காக உள்ளதுன்னா பேட்மிண்டன். அதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க இப்போதைக்கு. வேற எதுக்கும் போகாதீங்க. ஃப்ரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட் எந்த கேமுக்குன்னா பேட்மிண்டன்னா இங்க என்னது? இறகு பந்து, பூப்பந்து கிடையாது. இறகு பந்து ஆட்டத்தில் ஒரு ஸ்கில்ல மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு பேரு ஃப்ரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட். கேம் வந்து இறகு பந்தாட்டம். அதுல பல டெஸ்டஸ் இருக்கு. அதுல ஒரு டெஸ்ட்டுக்கு பேரு ஃப்ரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட். ஏன் இது பேரு பிரெஞ்சுன்னு சொல்றோம் அப்படின்னா, அவருடைய பேரு எஸ்தர் பிரெஞ்ச் அண்ட் இ ஸ்டால்டர் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை 1949ல கண்டுபிடிச்சிருக்காங்க. 1949ல எஸ்தர் பிரெஞ்ச் அண்ட் இ ஸ்டால்டர் அப்படிங்கிறவங்க இந்த பிரெஞ்சு ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சதுனால இந்த டெஸ்ட்டுக்கு பேரு பிரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் மூலியமா எதை மெஷர் பண்றாங்க? லோ அண்ட் அக்யூரேட் ஷார்ட் சர்வீஸ். நம்ம பேட்மிண்டன்ல ஷார்ட் சர்வீஸ், லாங் சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்கு. அதுல ஷார்ட் சர்வீஸ் மெஷர் பண்றக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு பேரு தான் பிரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட். இதுல நான் உங்களுக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட் ஞாபகப்படுத்துறேன். அப்புறமேட்டு நம்ம இது எல்லாத்தையும் போகலாம். ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம வந்து ஒரு ரோப் கட்டுவோம். அந்த ரோப்பினுடைய மெஷர்மெண்ட் நெட்ல இருந்து எபோ 20 இன்ச்சுக்கு ஒரு ரோப் கட்டுவோம். ஸோ இந்த பிரெஞ்சு ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒன்று பிரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட் என்ன கேமுக்குன்னா பேட்மிண்டன் அப்படிங்கிற கேமுக்காக தான் இந்த பிரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட் மனப்பாடம் பண்ணணும். கண்டுபிடிச்ச ஒரு பேர் எஸ்தர் பிரெஞ்ச் இ ஸ்டால்டர் 1949ல் கண்டுபிடிச்சிருக்காரு. எதை மெஷர் பண்ணுறோம்னா
ஷார்ட் சர்வீஸ்னுடைய அக்யூரசியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் ஃப்ரெஞ்சு ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட் என்னன்னா 20 இன்ச். 20 இன்ச் என்னன்னா பேட்மிண்டன் நெட்டுக்கு மேலே ஒரு கயிறு கட்டுவோம். அந்த கயிறுக்குள்ளே தான் சர்வீஸ் போட விடுவோம். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இமேஜ் ஒன்று காமிக்கிறேன். இந்த இமேஜ் நான் உங்களுக்கு கூட அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் தெரியுதுங்களா? இந்த இமேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி இமேஜ் வராது. இந்த இமேஜ் இருக்கும். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியிருப்போம். இங்கேருந்து இங்கே சர்வீஸ் போடுவாங்க. டயகனலாக சர்வீஸ் போடுவாங்க. அந்த டயகனலில் கொண்டு போய் இந்த 20 இன்ச் நெட்டுக்கு மேலே இந்த 20 இன்ச்சில் நெட்டுக்கு மேலே இந்த 20 இன்ச் லைன் இருக்கும். இந்த ரோப்புக்குள்ளே தான் சர்வீஸ் போடணும். அதான் அந்த 20 இன்ச்சு. கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் ஃப்ரெஞ்சு ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட்டு. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இப்போதைக்கு இந்த 20 இன்ச்சு மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பேர் என்ன, கேமு, எவ்வளோ கேப், நெட்டுக்கும் ரோப்புக்கும் நடுவில் எவ்வளோ கேப், 20 இன்ச். டெஸ்ட் எதுக்காக நடத்தணும்னா அக்யூரசி, நெட்டுக்கு கீழே எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது, அப்புறம் கன்சிஸ்டன்சி, ஷார்ட் சர்வீஸ் எப்படி போட போகிறோம், இதுதான் டெஸ்டினுடைய பர்பஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க டெஸ்ட்டு பேர் ஃப்ரெஞ்ச் ஷார்ட் சர்வீஸ் டெஸ்ட். கிளாஸ் முடிச்சிடலாமா? வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? எஸ் சார். தேங்க்யூ.